வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கச்சானில் எப்படி பகோடா செய்கிறேன். அதுக்கு நான் ஒரு கப் அளவு, அதாவது ஒரு 200 கிராம் கச்சான் எடுத்துக்கிறேன். அந்த கச்சானை இப்போ நான் வறுக்க தேவையில்லை, வறுக்காமலே நாங்கள் இதை செய்யலாம், இல்லை வறுத்தும் செய்யலாம். கச்சான் பகோடா செய்கிறதுக்கு முதல்ல கடலைமா எடுக்கணும். அது 3 தேக்கரண்டி கடலைமா இதுக்கு போதுமானதாக இருக்கும். கச்சான் பகோடாவுக்கு டேஸ்ட்டை கொடுக்குறது இந்த கடலைமா தான். இந்த கடலைமா அதிகமாக சேர்க்கக்கூடாது, 3 தேக்கரண்டி போதுமானதாக இருக்கும். அதோட கட்டை மிளகாத்தூளும் சேர்த்துக்கொள்ளணும். இது நாங்கள் 1.25 தேக்கரண்டி அளவு கட்டை மிளகாத்தூள் சேர்க்குறோம். அதிக உரைப்பு பண்ணணும்னு சொன்னால் 2-2.5 சேர்க்கலாம், அதிக உரைப்பாக இருக்கும். அதோட தேவையான அளவு உப்பு, 1/4 தேக்கரண்டி நான் போடுறேன் உப்பு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் 3யும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் தண்ணி ஊற்றி குழைக்கணும். அதிகமாக தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைச்சி கொள்ளணும். தோசை பதம் வரும் வரை தண்ணியை விட்டு இதுக்கு குழைச்சி கொண்டா ஓகே. ஸ்பூனாலே நான் தண்ணியை விட்டு கொள்கிறேன், அதிகமாக விடக்கூடாதுக்காண்டி. ஓகே, இந்தளவு தண்ணி போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இந்த பதம் வரும்போது தண்ணியை விட்டு குழைக்கணும். இப்போ குழைச்சி வச்ச மாவுக்குள்ளே கச்சான் நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். கச்சான் நல்லா அமிழ்கிற மாதிரி அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடலை மாவு ஃபுல்லாக கச்சான் சேரக்கூடியதாக இருக்கணும். இப்போ எண்ணெயை விட்டுருக்க ஒரு பாத்திரத்தில் நாங்கள் பொரிச்செடுக்க போகிறோம். கச்சான் பகோடாவை இப்போ பொரிச்செடுக்கணும். பொன்னிறமாக பொரிஞ்சால் காணும், அதிகமாக பொரிஞ்சால் கருகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்செடுக்கணும், ஏன்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்துடும். அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நாங்கள் இதை பொரிச்சு கொள்ளணும். கட்டை மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உரைப்பு கூடவே இருக்கும். இதை ஸ்ரீலங்காவில் தான் கச்சான்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. நிலக்கடலை பகோடா ரெடி ஆகிட்டு பாருங்கள், நல்ல அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.